ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த புது வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதை என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டே அன்னைக்கு மார்னிங் ஷூட் பண்ண வீடியோ தான். அன்றைக்கி காலையில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும். ஆனால் அன்றைக்கி நான்வெஜ் எடுக்காததுனால வெஜிடேரியன் தான். எங்கள் வீட்டில் சோயா பீன்ஸ் நிறைய இருந்துச்சு, அதனால் அதை வச்சு பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். கொத்தமல்லி இலை இருந்துச்சு, புதினா இலை இல்லை. வீட்டில் பரவாயில்ல, லக்கிலி நாங்கள் வச்சுருந்த அந்த புதினா இலையிலேருந்து குட்டி குட்டியாக இலை வந்துருந்துச்சு. அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சோயா பீன்ஸ் குழம்பு எப்படி பண்ணேன்னா, நம்ம நான்வெஜ் சமைப்போம்ல அதே மாதிரி தான். பெருசாக இதில் எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. நார்மலாக வத்தல் பொடி, மல்லிப்பொடி, பெருஞ்சீரக பொடி, பெப்பர் பொடி, இவ்வளோ தான். இதை தான் போட்டிருந்தேன். நான் கரம் மசாலாவுக்கு பதிலாக நான் நார்மலாக ஸ்பைசஸ் மட்டுமே போட்டிருந்தேன், அவ்வளோதான். லாஸ்ட்டு கொஞ்சம் கசூரி மேத்தியும் கொத்தமல்லி இலையும் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு நான் இன்றைக்கி மெயின் டிஷ் பத்தல் தான் பண்ணியிருந்தேன். பூரி பண்ணுவோம்ல, அந்த பூரி மாடல் அரிசி மாவில் பண்ணேன். அந்த பத்தல் தான் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபியும் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக நான் இன்றைக்கி ட்ரை பண்ணது இந்த ஓரியோ பிஸ்கெட்டில் பண்ணுற கேக் தான். ஆக்சுவலி நான் யூடியூப்பில் பார்த்து தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு கேக். இதுவரை நான் கோதுமை மாவில் மட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி அந்த பேக்கிங் பவுடர்லாம் யூஸ் பண்ணி நான் பண்ணதில்லை. இதான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருந்த அந்த பிஸ்கெட் எல்லாத்தையுமே நான் க்ரீமை தனியாக, பிஸ்கெட் தனியாக எடுத்துகிட்டு அந்த பிஸ்கெட்டோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி மட்டும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி பொடியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். க்ரீமை தனியாக நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கடைசியாக அதையும் நான் கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுக்கணும். இந்த கேக் பேட்டருக்கு நம்ம இந்த பால் அளவு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் வந்தாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரேடியாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிட்டனாலும் நல்லா இருக்காது. கேக்கில் சென்டரில் வைக்கிறதுக்காக ஃபில்லிங்குமே நான் அந்த பிஸ்கெட்டில் இருந்துச்சுல அந்த க்ரீம் வச்சு ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ ஃபைனலாக நம்ம இப்போது கேக் பண்ணுறதுக்காக இப்போ எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் அடியில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு, கோதுமை மாவு ஏதாவது தூவிக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட் இருந்தால் அதை நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு அதை கரெக்டாக கட் பண்ண தெரியாதனால நான் சும்மாவே உள்ளே போட்டுட்டேன். இன்னொன்று என்னென்னா, நான் இட்லி பாத்திரத்தில் வைக்கணும்னு பிளான் பண்ணல, குக்கரில் வைக்கலான்னு பிளான் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாத்திரம் உள்ளே சரியாக செட் ஆகாததுனால அப்புறம் இட்லி பாத்திரத்தை ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம நல்லா டேப் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 40 மினிட்ஸ் கரெக்டாக குக் ஆகிட்டுனா நீங்கள் எடுத்துடலாம். அந்த கேப்பில் நான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குற வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன். அதாவது நமக்கு இப்போ பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹஸ்பண்ட்டை ஒரு கேக் வாங்கணும்னு கேட்டால் வாங்கி கொடுப்பாங்க, குழந்தைக்கு வாங்கி கொடுப்பாங்க, வீட்டில் இல்லை யாருக்கு கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. நான் அவங்களுக்குன்னு அவங்க எதுவுமே கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அதனால எனக்கு என்னமோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி கேக் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போதே கேக் ரெடி ஆகிடுச்சு. அதை குத்தி பார்த்தோன்னா நம்ம எதை வச்சு குத்துறோமோ அதில் ஒட்டாது அப்படின்னா கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். கேக் ரெடி ஆகிடுச்சு. அது ஆறுறதுக்குள்ளே நம்ம வீடு தொடச்சிடலான்னு வீடையுமே தொடச்சிட்டேன். இப்போ கேக்கை சூப்பராக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். உள்ள லைட்டாக அந்த கத்தி மட்டும் வச்சு இது பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்துடலாம். இது இன்னொரு ஆசை வேறு. கேக்கே ஆல்ரெடி குட்டி தான், இதை டபுள் லேயராக பண்ணணும்னு வேறு ஆசை. கேக்கை ஒன்றும் இல்லை, இதில் ஒரு நூல் மட்டும் டபுள் லேயரில் நூல் வச்சுக்கிட்டு நார்மலாக துணி தைப்போல் அந்த நூலை சென்டரில் வச்சுட்டு அப்படியே இழுத்துட்டேன். சூப்பராக டபுள் லேயராக வந்துருச்சு. ரொம்ப அழகாக ரெடி ஆகிருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இதை பார்க்கும்போது. சென்டரில் நான் அந்த பிஸ்கெட்லேருந்து எடுத்து வச்சுருந்தேன்ல அந்த க்ரீமை வச்சு சூப்பராக ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ணலான்னா எப்படி, அதனால வீட்டில் இருந்த சாக்லேட்டை இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது மில்கி பார் மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு சாக்லேட் இருந்துச்சு. அது இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் அதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக நீங்கள் பால் ஊற்றி மெல்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது அதுக்கப்புறமா இது மேலே நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். கேக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குட்டி தான், நம்ம வீட்டில் இருக்கிற 4 பேர் சாப்பிட்றதுக்கு போதும், அவ்வளோதான். மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஒரு 3 பிஸ்கெட்டை இந்த மாதிரி சொருவி விட்டுருந்தேன். ஹாப்பி பர்த்டேன்னு எழுதுகிற மாதிரி எனக்கு பண்ண முடியல, அதனால் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சும்மா கேக் கட்டிங்க்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கணுமா இல்லையா, அதனால ஹாப்பி பர்த்டேங்கிற அந்த இது மட்டும் பாப்பா பர்த்டேக்காக வாங்கியிருந்தது.
அதையும் பின்னாடி கட்டி விட்டுட்டு சூப்பராக கேக் வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து இந்த கேக் நான் பண்ணுறதும் பார்க்கல, ஃப்ரிட்ஜில் வச்சதும் பார்க்கல. நான் பண்ணி காலையிலே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதை கட் பண்ணும்போது எனக்கு அவங்களுக்கு எப்படியோ எனக்கு பயங்கர சந்தோஷம். பாப்பா இது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. அவங்ககிட்ட நல்லா இருந்துச்சான்னு கேட்டேன். ஆமாம் நல்லா இருந்துச்சுன்னாங்க. ஏன்னா அந்த கேக் வந்து ஜஸ்ட் நம்மளோட பிஸ்கட் ஃப்ளேவர் கொஞ்சம் இருந்துச்சு, மற்றபடி கேக் ரொம்ப வேறு லெவலில் வந்துருந்துச்சு. நல்ல ஸ்பாஞ்சியாக சூப்பர் டேஸ்டியாக வந்துருந்துச்சு. நம்மளை விட பாப்பா தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணா. அவள் இந்த மாதிரி சாப்பிட்றதுனாலேயே எனக்கு என்னமோ அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்புறமா மத்தியானத்துக்கு நான்வெஜ் சமைச்சிருந்தோம். அது கூடவே நான் வந்து பாயாசம் பண்ணியிருந்தேன், பால் பாயாசம். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அதாவது சேமியா மட்டும் போட்டிருந்தேன், ஜவ்வரிசி இல்லாதனால சேமியா மட்டுமே யூஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் மில்க் மேட்லாம் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க அவங்க ஒர்க்குக்காக. அதனால் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு அவங்க எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறமா பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி நம்ம நான்வெஜ்லாம் வேறு சமைச்சிருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்து சமாதானமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.